ஜெயலலிதா மரணத்திற்கு திமுகவே காரணம். தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது என துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். இதையடுத்து ஊட்டச்சத்து பெட்டகத்தை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அம்மா மீது பொய்யான ஊழல் வழக்குகளை தொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதால் தான் அவர்கள் உயிரிழந்தார்கள் என்றார். இன்று அதிமுக இமயம் போல் உயர்ந்து நிற்பதாகவும் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது, திமுகவிற்கு இதுவே இறுதி தேர்தல் என தெரிவித்தார். அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கான காரணங்களை பற்றியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுவது நமக்கு விந்தையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அம்மா அவர்கள் மீது அடுத்தடுத்து எந்த ஒரு முதலமைச்சர் மீதும் இல்லாத அளவுக்கு பொய் வழக்குகளை தொடர்ந்து போட்டு அம்மா அவர்களை இம்சைப்படுத்திய கட்சி திமுக. அதனுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த ஒவ்வொரு வழக்கிலிருந்தும் அம்மா விடுதலை பெற்று வந்தவுடன் அதன் மேல்முறையீடு செய்து இவர்கள் என்னமோ யோகியர்களைப் போலவும் சர்க்காரியா கமிஷன் குற்றவாளிகளான இவர்கள் செய்த துன்பங்களால் தான், அவர்கள் தொடுத்த பொய் வழக்குகளால் தான் மன உளைச்சல் பட்டு அம்மா அவர்கள் மரணமுற்றார்களே தவிர வேறு காரணம் எதுவும் இல்லை. அம்மா அவர்களுடைய மரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதற்கு பிரதான காரணம் திமுக என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இமாலய மலையாக வளர்ந்து வெற்றியாக எவரெஸ்ட் சிகரமாக வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தினுடைய வெற்றியை தடுப்பதற்கு மு.க. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அல்லது யாராலும் எதுவும் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு தமிழக மக்கள் இந்த 4 ஆண்டு கால அம்மா ஆட்சியிலே, கடந்த 10 ஆண்டு கால அம்மா தொடர் ஆட்சியிலே பல்வகையான நன்மைகளை பெற்ற தமிழக மக்கள் தொடர்ந்து மீண்டும் அம்மா ஆட்சி தான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். திமுகவை பொறுத்தவரை 2021 சட்டமன்ற தேர்தல் கடைசி தேர்தலாக அமையும் என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இது கடைசி தேர்தல் திமுகவுக்கு. அதற்கு பிறகு திமுக என்கிற கட்சி தமிழக அரசியல் உலகத்தில் அரசியல் வானில் இருக்காது என்பதையும் திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.